டியூல் டேல் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் கோகிலாபுரம் கிராமத்தில் சேர்வேக்காரருடைய குலதெய்வமான சின்ன கருப்பசாமி கோவிலை கும்பாபிஷேகத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கும்பாபிஷேகம் இப்போ நடக்குது. இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அனைவரும் பார்ப்போங்க. இந்த கும்பாபிஷேகமானது 14 ஆண்டுகளுக்கு பிறகு அனைவரும் பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி பேசி நம்ம இந்த ஊர் ஒரு வளர்ச்சி அடையணும், அதுக்கான ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காங்க. இவங்க இந்த பங்காளி கோயிலாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே ஒன்று கூடி நம்ம ஊரில் அதை இது பங்காளி கோயிலுன்னு நினைக்காம அந்த பங்காளி கோயிலுக்கு எல்லாருமே வரணும்னு சொல்லி இப்போ கோயிலாபுரம் கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுமே இந்த கோயிலில் அந்த பூசாரிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்குறாங்க. டியூல் டெய்லி சார்பாக நம்மளும் ஆசீர்வாதம் வாங்குறோம். இப்போ நமக்கு தான் வைக்கிறாரு, அது வீடியோ எடுக்க ஆகல. இப்போ இந்த உட்காந்துருக்கவங்க இது அனைவருமே இந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த சாமி பாட்டு போடுறது, இதுக்கான அருள் இறங்குறது, அந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கான நிகழ்வுக்காக காத்திருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பூசாரி இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அனைவரும் காத்திருக்கிறாங்க. இந்த மக்கள் அனைவருமே பூசாரிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனோம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டது இவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷங்கள் ஆகிப்போச்சு எங்களுக்கு இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் பார்த்து, அதனால் இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துகிறாங்கன்றதை பார்க்குறக்காகவே உட்காந்துருக்காங்க. அதில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரைது அந்த பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம். எங்கள் இந்த கோயிலாவரத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்றதுக்காக அனைவருமே அந்த பக்தர்கள் அனைவருமே ஒரு உற்சாகத்தை காணணும். பார்த்தீங்களா, சிறுவர் அந்த சிறிய குழந்தைகள் கூட ஒரு உற்சாகம், அந்த கும்பாபிஷேக கலை, அந்த கலை தெரியுது. அதை பார்க்குறப்ப நம்ம இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்த அனைவருமே கடவுளோட தரிசனம் எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. இந்த கோயிலாபுரத்தில் உத்தமபாளையம் மெயின் ரோட்லேயே இருக்கனால ரோட்டில் போகிறவங்கலாம் என்ன கூட்டமாக இருக்காங்க, கோயில் கும்பாபிஷேகமா அப்படின்ட்டு போகிறவங்களாம் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு சாமியை தரிசிக்க வந்துடுறாங்கப்பா. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினா ஊரே உற்சாகத்தில் இருப்பாங்கன்னு இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்துடுச்சு. இந்த ஊர் மக்கள்லாம் வானத்தை பார்த்து நிற்கிறத பார்த்து கார்மேகத்துலேருந்து மழை துளி விழுமா என்பதற்காக இல்லை, அந்த கோயில் கலச தண்ணீர் விழுமா என்று ஆவலோடு பார்த்துட்ருக்காங்க. இந்த ஊர் செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த கலச தண்ணி பட்டாலே இந்த ஊர் செழிப்பாயிரும். அதே போல் தான் நம்ம முல்லை பெரியாலும் செழிப்பாகுது, நம்ம ஊரும் செழிப்பாகுது. இந்த ஊர் சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக மேல் வாய்க்கால் இருக்குது, கீழ் வாய்க்கால் இருக்குது. அதாவது 2 வாய்க்கால் ஒரு ஆறு. இப்பயே தெரிலையா ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு கலசர் தண்ணீர் பட்டோன்னே. அதே போல் தெற்க ஒரு குளம், வடக்க ஒரு குளம். இப்போ புரியுதா நம்ம ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இந்த புனித கருப்பசாமி கோயிலில் கலச தண்ணீர் பட்டதுனால இந்த அனைத்து ஊர் மக்களும் இந்த தாத்தாவை எவ்வளோ மகிழ்ச்சியோடு வராங்கன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க. மேலேருந்து கலச தண்ணி ஊற்றுறப்ப மேலே படாதவங்களுக்கு என்ன தள்ளி நின்றுருப்பாங்க, இல்லை தூரமாக நின்றுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கீழே இருந்தே கலச தண்ணீர் வழங்கப்படுது. ஏன்னா அவங்க வருத்தப்பட்டக்கூடாது, அவங்க கடவுள் எப்பயுமே அவங்கள சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த அண்ணனுக்குலாம் ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னு எவ்வளோ உற்சாகமாக இருக்காருன்னு பாருங்க. கலச தண்ணீர் மேலே பட்டோன்னே ஒரு உற்சாகம். வண்டியில் மற்ற ஆட்டோலெல்லாம் வர்றவங்களுக்கு கலச தண்ணீர் அவங்களுக்கும் தெரிவிக்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு. வண்டியில் வர்றவங்களே எங்கள் மேலேயும் கலச தண்ணீர் தெளிச்சு விடுங்க, எங்களுக்கும் ஆசீர்வாதம் வரட்டும்னு கேட்டு கலச தண்ணீரை மேலே தெளிச்சிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க.
கும்பாபிஷேகத்தில் ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் ஒரு பெரிய நிகழ்வு இல்லை, அதுக்கடுத்து ஒரு மெயினான விஷயம் இருக்குது. அது என்னான்னு பார்க்குறீங்களா? அதான் பார்த்துட்ருக்கீங்களே, அன்னதானம். அன்னதானத்துக்கான உணவெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி. அன்னதானம் வழங்கும்போது கடவுளுடைய அருள் கிடைக்கணும், அவங்களுக்கான உணவு வந்து சிறப்பாக இருக்கணும், சிறந்த முறையில் இருக்கணும். அந்த உணவை வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துங்க. இப்போ வந்து அந்த அப்பளம் அனைவருக்கும் வழங்கக்கூடிய அப்பளத்தை எடுத்து வச்சு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அடுத்தது அன்னதானம். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு கலச தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலச தண்ணி தெளித்து முடிஞ்சோன்னே அதுக்கடுத்து அன்னதானத்துக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்து பொங்கலும் கொடுத்துட்டாங்க. பொங்கல் வாங்கும்போது நம்ம வரல, ஏன்னா அந்த பொங்கல் வாங்கும்போது நம்ம அங்கிட்டுறோம். இந்த பாருங்கள், இந்த சுவாமிகளே வந்து அந்த இடத்துல தண்ணி எடுத்து வைக்கிங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, கூட்டு எடுத்து வைங்க, அப்போ அதுக்கு தயாராக இருங்க அப்படின்றத சொல்லிட்டார். அன்னதானத்துக்கு தயாராக உட்காந்துருக்காங்களா, நம்மளும் இடத்த பிடிச்சிட வேண்டியதான். வெளியில் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து இந்த பக்தர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குன்னு தெரியுங்களா? அந்த சாமியோட தரிசனம், அந்த கலச தண்ணி பட்டது போக மீண்டும் வந்து அந்த சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அந்த பார்த்தீங்களா, இந்த தம்பி அஜித் வந்து கலச தண்ணியை வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெளித்து விட்டாங்க. அது அந்த உற்சாகம் அது மாதிரி வந்து இப்போ நம்மளும் வந்து டியூல் டேனிஸாக வந்து கலந்துக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கலச தண்ணி தெளிச்சிட்டாங்க. கலச தண்ணி தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த பங்காளிகளுக்கு சேர்வைகாரர் பங்காளிகள் அனைவருக்குமே வந்து அந்த முதன்மை சுவாமி வந்து பரிவட்டம் கட்டுறாரு. இவங்க வந்து இந்த ஊரில் வந்து அந்த கோயிலை வந்து எடுத்து நடத்துறதுல வந்து சிறப்பான பணியாற்றினவங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பரிவட்டம் இப்போ அந்த பாருங்கள், அவர் வந்து எடுத்து ஒவ்வொருத்தருக்காக கட்டிட்டு வருவார். அந்த கட்டு அது எல்லாமே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே வந்து பங்காளி, அதாவது சேர்வைகாரருடைய பங்காளிகளாக வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பங்காளிகளுக்கு வந்து அந்த தலைமை சுவாமி வந்து பரிவட்டம் கட்டுவாங்க. துணை தலைவர் வர்றாரு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். ஏன் டேடி, இப்படி கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா வெளியூரில் இருக்க சொந்தம் பந்தம் பங்காளியும் எல்லாரும் சொல்லி வர சொல்லியிருப்பாங்கல்ல டேடி? ஆமையாட்டியில் அதாவது வந்து இப்படி ஒரு நிகழ்வில் வந்து, அதாவது இந்த ஊர்லேருந்து வெளியூரில் திருமணமாகி போயிருப்பாங்க, வெளியூர்லேருந்து இங்கே திருமணமாகி வந்திருப்பாங்க, அவங்களுடைய உறவுக்கார். இது போக வந்து வேலை நிமித்தம் பணி நிமித்தமாக வெளியூர்லாம் போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு மூலமாக வந்து அனைவரையும் சந்தித்து அந்த ஒரு நலம் விசாரிக்கிறாங்களே டியூலு, அதே பெரிய உற்சாகமாக இருக்கும். அந்த நிகழ்வையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த பார்த்து ஒவ்வொருத்தராக வந்து சந்தோஷப்படுறதும் அந்த உறவுக்காரை சந்தித்ததில் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்க பார்க்குறோம். வந்து பார்க்குறது வந்து என்ன நிகழ்வு அப்படின்னா, நம்ம சேர்வைகாரருடைய தலைமையிலிருந்து நமக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பூஜை பண்ண வந்த அந்த ஐயர் சுவாமிகளுக்கு வந்து அவருக்கு வந்து இவங்க வந்து கோயில் வந்தால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பரிவட்டம் கட்டி விட்றாங்க. அந்த நிகழ்வத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்க்குற நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சேர்வைகாரருடைய பங்காளிகளுக்கு வந்து அந்த தலைமை சுவாமி வந்து அந்த பரிவட்டம் அந்த துண்டை வந்து கட்டி முதல் மரியாதை செலுத்துகிறாரு. அந்த நிகழ்வத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்வைகாரரோட பங்காளிகளுக்கு வந்து அந்த முதல் மரியாதைக்கான அந்த துண்டு செலுத்தினோன்னே அவங்க சேர்வைகாரருடைய பங்காளிகள் அனைவருமே வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து இதே வந்து அந்த பரிவட்டம் தானே ஆட்டியுள்ளே பரிவட்டம் கட்டி அதுக்கான வந்து ஒரு சிறப்பு செய்கிற நிகழ்வத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பங்காளிகள்லாம் வந்து எவ்வளோ வரிசையில் வந்து காத்திருந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கி அந்த முதல் மரியாதையும் பெற்று எவ்வளோ உற்சாகமாக போகிறான்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறோம் இல்லையா டிவியில்,
இது பூராமே வந்து சேர்வைக்காரருடைய பங்காளிகள். அந்த பங்காளிகள் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு பரிவட்டம் கட்டினோன்னே இந்த பரிவட்டம் கட்டுறாங்களே டிவியில் அவங்ககிட்ட வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் பெரியவர்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஓ அப்படியா டேடி? அடுத்து இவங்க ஒவ்வொரு தலைமுறை அப்போதான் வந்து இவங்களுடைய பழக்க வழக்கம், இவங்களுடைய வந்து ஊர் உபசரிப்பு, இந்த ஒரு ஒரு அந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து செயலாற்றுறதுக்காக மாறாமல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாங்கிற பெரிய விஷயம். கடவுள்கிட்ட ஆசீர்வாங்கிறது ஒன்று, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறது ஒன்று டிவியில். அதனால் வந்து அவங்க வாழ்த்தணும், அவங்க ஆசி வழங்கணும். அந்த ஆசியை வந்து பெறுறதுக்காக ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த வணங்கினதை பார்த்தோம்லப்பா, பெரியவங்களுக்கு எப்போயுமே மரியாதை கொடுக்கணும். சரியா டிவியில்? ஓகே டேடி. கடவுளோட ஆசீர்வாதம், பெரியவர்களோட ஆசீர்வாதம் அனைத்தும் வந்து நிறைவாக பெற்று வர்றவங்க அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பாங்கள்ல பங்காளி தவிர்த்து அடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கோவில் சார்பாக ஒரு மரியாதை நிமித்தமாக சால்வை வழங்கப்படுது. அது டியூல் டெல்லி சார்பாகவும் வழங்கப்பட்டது, கிடைக்கப்பட்டது. அந்த சேர்வைக்காரருடைய பங்காளிகளுக்கு டியூல் டெல்லி சார்பாகவும் மிக்க நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். டியூல் டெல்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நீங்கள் வந்து நிற்கிறோம்னா தேனி மாவட்டம் உத்தரமலை வட்டம் கோயிலாவரம் கிராமம். கோயிலாவரம் கிராமத்தில் வந்து கோயிலாவரம் மேற்கருவு சேர்ந்த சேர்வைக்காரன் பங்காளிகள் வந்து இன்றைக்கி வந்து முழு கருப்பசாமி கோயிலோட கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்குது. சுற்றுவட்டார கிராம மக்கள்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டு அவங்களோட ஆட்சி பெறாங்க. புடுங்கு கருப்பசாமி ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு, கலச தண்ணி கிடச்சிருச்சு, முதல் மரியாதை கிடச்சிருச்சு, அனைத்தும் கிடச்சிருச்சு. அடுத்த பாருங்கள், நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்திலேயே அதுக்கான பந்தி ஆரம்பிச்சிச்சு. டிவியில் அன்னதானம். வாண்டேடி அப்போ நல்லா பசி, நல்லா சாப்பிட்டு போவோம், ஒரு கட்டு கட்டிடுவோம். கண்டிப்பாயா அன்னதானத்துக்கு கண்டிப்பாக வாங்க. ஓடுவோம் அன்னதானத்தில் போய் முந்திக்கிடுவோம். பந்திக்கு முந்தணும் டிவியில், சண்டைக்கு பிந்தன் டேடி. டேடி என்ன டேடி இப்போ எல்லாரையும் பார்த்துட்டோம், அந்த கோயிலுக்கு முக்கியமானங்க ஐயரவே பார்க்க முடியல. உண்மையாக மறந்துட்ட மாட்டியில். இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சு வெற்றிகரமாக அவருக்குமே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிற மரியாதைக்குரிய அதை தலைமை தீட்சித்து ஒரு குருக்களத்தை இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். அந்த குருக்கள் வந்துயா இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம டியூல் டெல்லி சார்பாக வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்து இந்த நிகழ்வை வந்து நடத்தினதில் அவர் உற்சாகப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு ஆரவாரமாக வந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமையை. வணக்கம், நான் டியூல் டெல்லிஸ்லேருந்து வர்றோம். இப்போ வந்து இன்னைக்கு எத்தனையோ வந்து குருபூசைக்கு போயெல்லாம் வந்து கலந்துருப்பீங்க. இப்போ கோயிலாவரத்தோட செருப்பு இந்த நம்ம கோயிலாவரம் சேர்வைக்கார பங்காளியிலேருந்து இன்றைக்கி வந்து 12 வருஷம் கழிச்சு இந்த 16 வருஷத்துக்கு வந்திருக்கீங்க. அதோட இந்த கோயிலோட சிறப்பு பக்தர்கள் வரையை பற்றி கொஞ்சம் சொன்னால சாமி. கரணபாததி வதயே ஹரஹர மகாதேவ போற்றி நாட்டோரக்கிரவ போற்றி. என் பெயர் வந்து சோமாஸ்தந்த குருக்கள் போடி நாயக்கன் சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் அர்ச்சகராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்று பல கும்பாபிஷேகங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது பூர்வீகம் திருக்கடையூரை சார்ந்தவனால, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கடையூரை சார்ந்தவன். இங்கே வந்து அவங்க பங்காளிகள்லாம் சேர்ந்து என்னை அழைச்சாங்க. வந்து கோயிலை வந்து பார்த்து கோயில் சில ஜீர்ணோதாரணம் குறைபாடுகள்லாம் சரி செய்து இன்றைய தினம் 3 நாளாக இந்த கோயிலில் யாகசாலைகள் சிறப்பாக நடத்தி இன்றைய தினம் அருமையாக சுவாமியை அருள் இறக்கி பெட்டியை உள்ள சாமியை உள்ள கொண்ட உபகரணத்தை செலுத்தி அருமையாக கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த சேர்வார்கள் குடும்பத்தில் அனைத்து பேரும் உண்மையிலேயே நான் ஒரு ஆனந்தப்படுற காரணம், இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எந்த விதமான
அடிப்படை தகராறு இல்லாமல் எதுவும் எல்லா இடங்களையும் பார்த்தா அடித்து பிடிச்சி கவிழ்ந்து குண்டத்துக்குள்ள கையை விடுவாங்க, அங்கே விடுவாங்க, நம்ம சொல்லாதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாமல் அருமையாக அவள் சொன்ன யார் எது சொன்னாலும் கேட்டுன்னு எல்லாரும் இருக்காங்க. அதே போல் சிறப்பாக நடந்தது. இதை போல் கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நான் பண்ண கும்பாபிஷேகம் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியான கும்பாபிஷேகம் இந்த கோயில் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு கோகிலாபுரத்தில் பண்ண கும்பாபிஷேகம் மறக்காது எனக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி. கோயிலாரத்துக்கு வந்ததுக்கு கோயிலாரத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா